ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சீவ் ஆனதுமே என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்றதும் சொல்கிறேன் நான். எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு வந்து ஃபஸ்ட் இடத்துமே என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரிக்கு செகண்ட் பேபிக்கும் டயர்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேபியை விட செகண்ட் பேபிக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது மாதிரிக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேபிக்கு. ஃபஸ்ட்டு பேபி வந்து நான் போனாமே கன்சீவ் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு மந்த்தே. அதனால் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் தெரில, டயர்டாகவும் ஒயிட் டிஸ்சார்ஜும் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு. செகண்ட் பேபிக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் இல்லை, நார்மலாகவே டயர்டாகவே இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தேர்டு சிம்டம்ஸ் வந்து எனக்கு புளிப்பு அதிகமாக சாப்பிடணுன்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேபிக்கு. செகண்ட் பேபிக்கு வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்றது டெம்ப்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு ஃபஸ்ட்டு மந்த்து முடிந்து செகண்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது வாமிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேபிக்குமே. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ஏதாவது நான் பிடிச்சது சாப்பிட்டா வாமிட் வந்துடும். செகண்ட் பேபிக்கு அப்படி இல்லை. செகண்ட் பேபிக்கு வந்து ஈவினிங் ஆனாவே வாமிட் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பேபிக்கு கன்சீவ் ஆக போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. காலையில் செக் பண்ணும்போது கன்சீவ்னு வந்துச்சு. ஆனால் அதுக்கு முந்தின நாளே எனக்கு வயிற்றில் லைட்டான கோடு வந்துருச்சு. அது தொப்புளுக்கும் அந்த நேராக கோடு வரும் பாருங்க, அந்த கோடு வந்துருச்சு ஃபஸ்ட்டு பேபிக்கே. செகண்ட் பேபிக்கு அப்படிலாம் இல்லை, எந்த சிம்டமுமே காமிக்கல. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அந்த அது மாதிரி ஃபஸ்ட்டு பேபிக்கு ஹெட்டேக்லாம் இல்லை. செகண்ட் பேபிக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு சிலருக்கு யூரின் வந்து அதிகமாக போகும். எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு யூரின் அதிகமாக போகல, செகண்ட் பேபிக்கு யூரின் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. நைட்டு கூட தூங்க முடியாது, அந்த மாதிரிக்கு யூரின் போயிட்டே இருந்தேன். அது மாதிரிக்கு எனக்கு 2மே பையன். 3 மந்த் வரைக்கும் தான் எனக்கு வந்து வாமிட் வந்துச்சு. அதுக்கடுத்து வாமிட்லாம் வரல அதிகமாக. ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிறது தான். ஆனால் எனக்கு வந்து 2 மந்த்து 3 மந்த்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வரும். அதனால என்னால் கண்டுபிடிக்க முடியல. பிசிஓடி இருந்தோம், ஆனால் கன்சீவ் ஆனேன். ஏன்னா வெயிட் லாஸ் நான் பண்ணனால எனக்கு கன்சீவ் ஆன சான்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகும். அதுக்கடுத்து குமட்டல் ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சோர்வாக இருக்கும். அது மாதிரிக்கு வேறு என்ன அறிகுறி இருக்கும்னா, லைட் லேசான அடி வயிற்றில் வலி இருக்கலாம், மார்பகங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரிக்கு இருக்கும், ப்ரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் தெரியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்ப காலத்திற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.